அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அரிச்சோடி சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் தமிழக போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 3274 நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. அது குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை முழுமையாக காணவும். தமிழக அரசு போக்குவரத்து கழகமானது மொத்தம் 8 போக்குவரத்து கழகம் மற்றும் 25 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு மண்டலத்திலும் கீழும் மாவட்ட வரையாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை காலி பணியிடங்கள் உள்ளன என்பது குறித்து அறிவிப்பு வெளியாக உள்ளது. அதை நாம் தெளிவாக காணலாம். மொத்த காலி பணியிடங்கள், அதாவது நடத்துனர் ஓட்டுநர் இரண்டும் சேர்த்து மொத்தமாக 3274 காலி பணியிடங்கள். இதில் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் 364 காலி பணியிடங்களும், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வரையறுக்கப்பட்டது சென்னை, இந்த கழகத்தில் 318 காலி பணியிடங்களும் உள்ளன. மேலும் மீதியுள்ள மண்டலங்களான ஒவ்வொரு மண்டலத்திலும் ஃபஸ்ட்டு விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, இதில் மொத்தமாக 322 காலி பணியிடங்கள். அதில் விழுப்புரம் 88, வேலூர் 50, காஞ்சிபுரம் 106, கடலூர் 41, திருவண்ணாமலை 37, மொத்தமாக 322 காலி பணியிடங்கள் உள்ளன இந்த மண்டலத்தில். அடுத்த மண்டலத்தில் கும்பகோணம் 101, நாகப்பட்டினம் 136, திருச்சி 176, காரைக்குடி 185, புதுக்கோட்டை 110, கரூர் 48, மொத்தமாக 256 காலி பணியிடங்கள். அடுத்த மண்டலத்தில் சேலம் லிட்டில் சேலம் 382, தருமபுரி 104, மொத்தம் 486 காலி பணியிடங்கள். அடுத்ததாக கோவை லிட்டில் கோவை 100, ஈரோடு 119, ஊட்டி 67, திருப்பூர் 58, மொத்தம் 344 காலி பணியிடங்கள். அடுத்ததாக மதுரை போக்குவரத்து கழகத்தில் மதுரை 190, திண்டுக்கல் 60, விருதுநகர் 72, மொத்தம் 322 காலி பணியிடங்கள். அடுத்ததாக திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்தில் திருநெல்வேலி 139, நாகர்கோவில் 129, தூத்துக்குடி 94, மொத்தம் 362. இது அனைத்தும் சேர்த்து மொத்தமாக 3274 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இதற்கான கல்வித் தகுதி, வயது தகுதி மற்றும் பிற தகுதிகள் குறித்து முழுமையாக காணலாம். இதற்கான வயது தகுதி பார்க்கும்பொழுது 1/7/2025 அன்று 24 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது 1/7/2025 ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது பொது வகுப்பினர் ஓசி 40 வயது பூர்த்தியாகாமலும், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர்மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர் இவர்கள் 45 வயது பூர்த்தியாகாமலும் இருத்தல் வேண்டும். முன்னாள் இராணுவத்தினருக்கு பொது உறுப்பினர், பொது வகுப்பினர் 50 வயது பூர்த்தியாகாமலும் மற்றும் இதர வகுப்பினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவர் 55 வயது பூர்த்தியாகாமலும் இருக்க வேண்டும் என்று ஏஜ் லிமிட் வரையறுக்கப்பட்டுள்ளது. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் என்று அறிவிப்பில் உள்ளது. அடுத்த பிற முக்கிய தகுதியில் பார்க்கும்பொழுது செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்று, பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025 முன்னர் பெற்றதாக இருத்தல் வேண்டும் என்று உள்ளது. மற்றும் அடுத்ததாக உயரம் மற்றும் எடை தகுதி பார்க்கும்பொழுது உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும், எடை குறைந்தபட்சம் 50 கிலோகிராம் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. உடல் தகுதி தெளிவான குறைபாடற்ற கண் பார்வையை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்ததாக எவ்விதமான உடல் அங்க குறைபாடுகள் அற்றவராக இருத்தல் வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பிற முக்கியமான தகவலை காணலாம். சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவருக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மேலக்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் www.arasubus.dn
டாட் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக SC/ST பிரிவினருக்கு வந்து ரூபாய் 590 கட்டணமாகவும் மற்றும் இதர பிரிவினருக்கு வந்து ரூபாய் 1180 கட்டணமாகவும் செலுத்த வேண்டும் என்று உள்ளது. விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை முன்னிட்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்விற்கு வருவதற்கான பயணச்செலவு, இதர செலவு எதுவும் வந்து வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்பட்டுள்ளது. இந்நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களையும் வந்து நீங்கள் அறியணும்னா www.arasupostn.government.in என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்வையிடலாம். இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் 21/3/2025 மதியம் 1 மணி முதல் வந்து விண்ணப்பம் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி பார்க்கும்போது 21/4 அதாவது ஏப்ரல் 21, 2025 மதியம் 1 மணி வரை நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். அதற்கு பிறகு வந்து இணைப்பு வந்து முடக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதர விவரங்கள் போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டது. தகுதி பெறாதவர்களின் விண்ணப்பங்களை எவ்வித அறிவிப்புமின்றி நிராகரிக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. தேர்வு, அனுமதி சீட்டு பதிவிறக்கம் மற்றும் தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றிய விவரங்கள் வந்து அந்த இணையதளத்தில், அதாவது www.arasupostn.government.in என்ற இணையதளத்தில் வந்து அவ்வப்போது பதிவிடப்படும். எனவே விண்ணப்பதாரர் இதை இணையதளத்தை வந்து நீங்கள் அவ்வப்போது கண்டு நீங்கள் வந்து அதை வந்து தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க.